ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்டிஸ் அண்ட் கால்குலஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள் டாப்பிக்கில் வரக்கூடிய யூலர் தியரம் அந்த டாபிக் அதை தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த யூலர் தியரத்தை யூஸ் பண்ணி வருகிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத, சம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கிறோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ இதே மாதிரி கொடுத்தா என்னென்ன ப்ரொசீஜரில் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? இது யூலர் தியரத்தோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, u என்கிற ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, u என்கிற ஃபங்க்ஷனை u பொறுத்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸால பெருக்கி, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒய்யால பெருக்கி, ரெண்டையும் ஆட் பண்ணா n இன்டு u, n இன்டு அந்த என்னன்னா n ஒரு படி அப்படிம்பாங்க, அதாவது டிகிரிம்பாங்க, n இன்டு u அது வரும் அப்படின்னு சொல்றது தான் யூலர் தியரம். ஸோ அப்போ அந்த யூலர் தியர் ஃபார்மெட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் sin 2u வரும் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட், பாருங்க கொடுத்துருக்கிறது எடுத்துக்கலாம். given u equal to tan inverse of x cube plus y cube divided by x minus y. இந்த tan inverse எங்க கொண்டு வந்துட்டோம்னா, tan u equal to x cube plus y cube divided by x minus y. ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, f of x, y எப்படி எடுத்துக்கலாம்? f of x, y எடுத்துக்கலாம். அப்படி எழுதும்போது மேல x cube plus y cube divided by x minus y. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல f of tx, ty ஒரு tங்கிற ஒரு நம்ம ஒரு லெட்டரை உள்ள கொண்டு போயிட்டு உள்ள கொண்டு வரோம், உள்ள கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வரோம். அப்ப இங்க என்ன வரும்? t is cube x is cube plus t is cube y is cube divided by tx minus ty. நெக்ஸ்ட் இப்போ இதில் காமன் என்ன எடுக்கலாம்? t is cube எடுக்கலாம். t is cube x is cube plus y is cube divided by இதில் காமனா t எடுக்கலாம். அப்போ x minus y. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா அங்கே 2 ஆயிருமா? அப்போ t பவர் மேலே இருக்கு 2 இருக்கு. அப்போ டிகிரி, அதாவது படி, தமிழில் சொல்ல போனால் படிம்பாங்க. 12th படிச்சிருப்பீங்க, ஆயிரம் டீச், அதான் இது யூலர் டீச் ஆயிரம் டீச் ஒன்று தான். ஸோ அப்போ படி வந்து 2, டிகிரி 2. அப்போ therefore f is a homogeneous function of degree in x and y. இது வந்து நம்ம வந்து தியரத்துல உள்ள அந்த வார்த்தை, அந்த லைன் அப்படி எழுதி கொடுத்தோம். ஓகேவா? டிகிரி 2 in x and y. அப்போ எப்படி சொல்லலாம்? therefore by யூலர் தியரம். யூலர் தியரத்தின்படி என்ன சொல்லலாம்னா, என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் இன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸால பெருக்கணும், அது இதில் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒய்யால பெருக்கணும். இதான ஃபார்மெட்டு. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு என்ன? எஃப். எஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு n இன்டு அந்த ஃபங்க்ஷன். என்னங்க என்னது? 2. அப்போ 2 இன்டு நமக்கு எடுத்த ஃபங்க்ஷன் என்ன? எஃப். அப்போ எஃப். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுவோம் பை யூலர் தியரம் படி. இப்போ என்னன்னு பார்ப்போம். எஃப் ஈக்குவல் டு அப்படிதானே? எஃப் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்து விடுமா? ஈக்குவலா 1ன்னு கொடுத்துருவோம். எஃப் ஈக்குவல் டு டேன் யூ நடக்கலாம். எஃப் ஈக்குவல் டு டேன் யூ. அப்போ இதை டோ எஃப் பை டோ எக்ஸ், எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் யூ
உள்ள இருக்க யூவை பண்ணும்போது dou u by dou x. ஓகேவா? ஆயிடுச்சு. அதே ஃபங்க்ஷன் அதே எஃப்ங்க ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் யூ உள்ள இருக்கிற யூவை பண்ணும்போது dou u by dou y. ரைட்டா? அப்போ இது இருந்துச்சு இது இருந்துச்சு. இப்போ இதில் ஒன்றில் அப்ளை பண்ணால் by 1 ஃப்ரம் ஒன்னு போட்டுருவோம். ஓகேவா? ஃப்ரம் 1 ஒன்றில் கண்டு அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்டு dou f by dou x பதிலாக secant square u into dou u by dou x plus அதே போல பாருங்க dou f by dou y க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் secant square into dou u by dou y y into இந்த y அப்படியே போட்டேன் dou f by dou u க்கு பதிலாக secant square u into dou f சரி dou u by dou y equal to என்ன பண்ணும் 2 into f 2 போட்டோம் fக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா tan u அப்போ tan u ஸோ இதில் பாருங்க ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கு சீக்கன் ஸ்கொயர் u காமனாக இருக்கு நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இல்லை என்ன வரும் x into dou u by dou x plus y into dou u by dou y equal to 2 into tan u. இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் யூ அங்கே அனுப்பிடலாமா இந்த சீக்கன் ஸ்கொயர் யூவை அங்கே அனுப்பிடலாம் அப்படி அங்கே அனுப்புனா சைடில் பாருங்க சைடில் செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது அங்கே அனுப்பும்போது என்ன ஆகும் டிவைட் ஆகும் இதை வந்து ஸ்டெப்பை மட்டும் நான் இங்கே எழுதுறேன் அப்போ 2 tan u டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் யூன்னு வருமா அப்படிங்க இந்த ஸ்டெப்பு மட்டும் இந்த டேம் மட்டும் தனியாக எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ இது அந்த சைடு வரும்போது இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம்னா 2 tan பதில் என்ன போடலாம் sin by sin u by cos u 1 by secant square பதிலாக cos square u புரியுதா tan u க்கு பதிலாக sin u by cos u secant square னா cos square u இப்போ எது கேன்சல் ஆகும் இதுவும் கேன்சல் ஆகி இங்கே ஒரு cos u வரும் அப்போ 2 sin u into cos u கிடைக்குமா அப்போ 2 sin u into cos u னா அது ஃபார்முலா என்ன sin 2u ன்னு அர்த்தம் ஸோ அப்போ இதை அங்கே அனுப்பும்போது இவ்வளோ ஸ்டெப்பு இந்த சைடில் வரும் ஐயோ அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதிடலாம் therefore x into dou u by dou x plus y into dou u by dou y equal to இதை இங்கே அனுப்புனா இவ்வளோ ஸ்டெப்பு நடக்கும் அப்போ ஸ்ட்ரைட்டாக sin 2u therefore hence proved புரிஞ்சுருக்க சிம்பிள் ஸ்டெப் தான் யூலர் தியரத்தில் வந்து நம்ம ஒரு 3 கிளாஸஸ் பார்க்க போகிறோம் 3 கிளாஸஸ்லையுமே மிக அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் இது இன்னொரு கிளாஸில் இன்னொரு கொஸ்டினோட மீட் பண்ணலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்